சேலம், சீர்காழி, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திமாவரம், ஆத்தூர், பரனூர், மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோவிலில் கனமழை பெய்தது. இதேபோல் திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் ஆகிய பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். குத்தாலம், பட்டவர்த்தி, வெள்ளியநல்லூர், நீடூர், மங்கநல்லூர், மன்னமந்தல், ஆறுபாதி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பூலாம்பட்டி, கல்லுக்கடை, குப்பனூர், கூடக்கல், சித்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் பரவலாக நேற்றிரவு மழை பொழிந்தது. கொள்ளிடம், தைக்கால், புத்தூர், திருமுல்லைவாசல், எடமணல், சட்டநாதபுரம், திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் இரவில் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. சிலை கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரிய பொன் மாணிக்கவேலின் மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று தீர்ப்பளிக்கிறது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் இருந்தபோது தவறான ஆவணங்களை உருவாக்கி டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்ஷாவை கைது செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தபோது பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பொன் மாணிக்கவேலை கைது செய்து விசாரித்தால்தான் உண்மை வெளியே வரும் என்றும் வாதிட்டது. இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பரத சக்கரவர்த்தி தெரிவித்தார். 2ஆம் ஆண்டு பிஎட் படிப்பிற்கான வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் கடந்த 27ஆம் தேதி முதல் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 2ஆம் ஆண்டு 4வது செமஸ்டரில் ஒருங்கிணைந்த பள்ளியை உருவாக்குதல் எனும் பாடத்திற்கான தேர்வு வியாழக்கிழமை நடைபெற்றது. ஆனால் பல்வேறு இடங்களில் வினாத்தாள் கசிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தேர்வு தொடங்குவதற்கு முன்பே பழைய வினாத்தாள்களை திரும்ப பெற்றுக்கொண்ட பல்கலைக்கழகம் இணையதளம் வாயிலாக புதிய வினாத்தாளை உறுப்பு கல்லூரிகளுக்கு அனுப்பியது. இந்நிலையில் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக புதிய பதிவாளராக ராஜசேகரன் நியமிக்கப்பட்டார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள 195 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு கல்வியியல் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை தனியார் கல்லூரிகள் அதிகம். ஒருவேளை தனியார் கல்லூரியில் யாருக்கேனும் அந்த பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருந்து அவர் மூலம் கசிந்திருக்கலாம். வினாத்தாள் கசிவு குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் கல்வியாளர்கள் தெரிவித்தனர். பெண் மருத்துவருக்கு இன்ஸ்டாகிராமில் ஆபாச புகைப்படங்கள் அனுப்பிய தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் பெண் மருத்துவரின் கணவரின் இன்ஸ்டாகிராமுக்கு ஆபாச வார்த்தைகள் மற்றும் ஒரு ஆண் நண்பரின் நிர்வாண படம் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் மருத்துவரின் கணவர் அந்த ஐடியை பிளாக் செய்துள்ளார். இதையடுத்து அந்த நபர் வாட்ஸ்அப் எண்ணிற்கு பெண் மருத்துவர் மற்றும் அவரது கணவர் இருவரும் ஒன்றாக இருக்கும் படத்தை அனுப்பியதுடன் அவதூறாக பேசிய ஆடியோவும் அனுப்பியுள்ளார். அந்த ஆடியோவில் பெண் மருத்துவர் பற்றி தவறாக பேசி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெண் மருத்துவரின் கணவர் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் பெண் மருத்துவருடன் ஒன்றாக படித்த நபர்தான் இந்த வேலையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதன் பேரில் திருவள்ளூர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் கடலூரைச் சேர்ந்த மருத்துவர் சுரேஷ்குமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். படத்தயாரிப்புக்காக பெற்ற 3 கோடி 6 லட்சம் ரூபாயை 18% வட்டியுடன் திருப்பிக் கொடுக்க நடிகர் விமலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விமல் தனது A3V படத்தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த மன்னர் வகேரா படத்திற்காக கோபி என்ற பைனான்சியரிடம் 5 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இதில் 3 கோடி 6,75,000 ரூபாயை குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பிச் செலுத்துவதாக ஒப்பந்தம் செய்த போதும் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து 3 கோடி 6 லட்சம் ரூபாயை 18% வட்டியுடன் திருப்பிச் செலுத்த நடிகர் விமலுக்கு உத்தரவிட வேண்டும் என பினான்சியர் கோபி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்ட விமல் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகாததால் கடன் தொகையை 18% வட்டியுடன் திருப்பிக் கொடுக்க நடிகர் விமலுக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டுள்ளார்.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன பங்குகளுக்கான போனஸ் குறித்து செப்டம்பர் 5 பரிசீலனை செய்யப்படும் என முகேஷ் அம்பானி அறிவித்துள்ளார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் 47வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார். உலகளவில் இந்தியாவுக்கான மரியாதை உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட முகேஷ் அம்பானி உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயரும் என நம்பிக்கை தெரிவித்தார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன பங்குகளுக்கான போனஸ் குறித்து செப்டம்பர் 5 பரிசீலனை செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதாவது பங்குக்கு இணையாக ஒரு பங்கு போனஸாக வழங்கப்படும் என்று இன்றைய பொதுக்கூட்டத்தில் முகேஷ் அம்பானி கூறியுள்ளார். பள்ளி செல்லும் 25 கோடி குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க செய்வதே இலக்கு என்று ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீதா அம்பானி கூறியுள்ளார். ரிலையன்ஸ் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் உயிரோட்டத்தை பிரதிபலிக்கும் சர்வதேச பள்ளிகளை உருவாக்குவதே தங்களது கனவு என்று குறிப்பிட்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து ஜியோ AI தொழில்நுட்பத்தை கொண்டு இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளும் தொழில்நுட்ப அளவில் மேம்படுத்தப்படும் எனவும் நீதா அம்பானி குறிப்பிட்டார். We need a movement to ensure that every child in our country has the right to sport along with the right to education. Led by my son Akash, our Education and Sports for All program has so far reached out to nearly 23 million youngsters across multiple sports all over India. இந்நிகழ்ச்சியில் பேசிய ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவன இயக்குநர் ஈஷா அம்பானி, தொழில்நுட்பத்தை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் அனுபவம் வாய்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்து வருவதாக தெரிவித்தார். சில்லறை வர்க்கத்தை அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்த்துவோம் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ஈஷா அம்பானி தெரிவித்தார். திருப்பதியில் சாமி தரிசனத்திற்காக வராமல் லட்டு மட்டும் வாங்க வருபவர்களுக்கு ஆதார் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலகளவில் புகழ் பெற்றது. இந்நிலையில் கள்ளச்சந்தையில் லட்டு விற்கப்படுவதை தடுக்கும் வகையில் புதிய உத்தரவை தேவஸ்தான நிர்வாகம் பிறப்பித்துள்ளது. அதன்படி தரிசனத்திற்காக வராமல் லட்டு மட்டும் வாங்க வருபவர்கள் கவுண்டர்களில் ஆதார் அட்டையை காட்டி மட்டுமே இனி லட்டு வாங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆதார் கார்டுக்கு 2 லட்டுகளை வாங்கி செல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்கும் நபர்களை ஆதார் பதிவின் மூலம் பொறிவைத்து பிடிக்கும் வகையில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சாமி தரிசனம் மேற்கொண்ட பின்னர் லட்டு வாங்க வரும் பக்தர்களுக்கு வழக்கம் போல் லட்டு விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக மத்திய தேர்தல் குழு டெல்லியில் ஆலோசனை நடத்தியது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் வேட்பாளர்களின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஓரிரு நாட்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது MLA-க்களாக உள்ளவர்களில் சிலர் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம், விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட அம்சங்களால் அங்கு நன்கு அறிமுகமான விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பு தருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 90 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஹரியானா சட்டமன்றத்திற்கு வரும் அக்டோபர் 1 தேர்தல் நடைபெறுகிறது. குஜராத்தின் வதோதரா நகரின் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த ராட்சத முதலையை வனத்துறையினர் போராடி பிடித்த காட்சிகள்தான் இவை. குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் கனமழை வெள்ளத்தில் நீந்தி வந்த ராட்சத முதலை ஒன்று வதோதரா நகரின் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. சுமார் 12 அடி நீளம் கொண்ட ராட்சத முதலையை பார்த்து அப்பகுதி மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். பின்னர் அந்த ராட்சத முதலையை நீண்ட நேரம் போராடி வனத்துறையினர் லாபகமாக பிடித்தனர். 5 முறைக்கு மேல் முயன்று 15 பேர் கொண்ட குழுவால் அந்த ராட்சத முதலை கயிறு கட்டி பிடிக்கப்பட்டது. பின்னர் பிடிபட்ட அந்த ராட்சத முதலையை வனத்துறையினர் வாகனத்தில் ஏற்றிச் சென்று பாதுகாப்பான இடத்தில் விடுவித்தனர். பெலாரி சிறைக்கு மாற்றப்பட்ட நடிகர் தர்ஷன் கூலர்ஸ் அணிந்து சென்ற நிலையில் சிறை அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கன்னட நடிகர் தர்ஷன் தனது தோழியும் நடிகையுமான பவித்ரா கவுடாவை சமூக வலைதளத்தில் விமர்சித்த தனது ரசிகர் ரேணுகா சுவாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு சொகுசான வசதிகள் வழங்கப்பட்டது தொடர்பான படங்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி சர்ச்சையானது. இதனைத் தொடர்ந்து பணியில் அலட்சியமாக இருந்ததாக பெங்களூரு பரப்பன அக்ரஹார மத்திய சிறையின் தலைமை கண்காணிப்பாளர் உட்பட 9 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் நடிகர் தர்ஷன் பெலாரி சிறைக்கு வியாழக்கிழமை காலை மாற்றப்பட்டார். புதிய சிறைச்சாலைக்கு கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு தர்ஷன் சென்றது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து பணியில் இருந்த காவலர்கள் மீது